இவ்வளவு தெரிஞ்சிருக்கிற நீ அமானுஷத்தை பத்தி தெரியலங்கிற. இதுல எந்த ஒரு விஷயமும் எனக்கு அமானுஷமா தெரியல சார். டெத் இஸ் குவைட் நேச்சுரல். இறந்து போன 4 பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க. மற்ற 3 பேரும் சூசைடு. அதுவும் வேற வேற காரணத்தினால நடந்திருக்கு. சார், நீங்க ரிப்போர்ட்டை பாத்தீங்கல்ல? எதையுமே சயின்டிபிக் ரீசனோட பாக்குற உனக்கு அது சம்பந்தப்பட்ட சாலிட் ப்ரூஃப் வேணும் இல்லையா? எனர்ஜிங்கிறது எப்பவுமே அழியாதது, அது வேற ஒன்னா மாறக்கூடியதுங்கிற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும்ல? தெரியும் சார். அப்படிப்பட்டதுதான் மனித ஆத்மா, அதுவும் அழியாததுதான். அதத்தான் நம்ம ஆளுங்க பேய் பிசாசுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா தெய்வம்னு கூட சொல்றவங்க இருக்காங்க. சாரி சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால அதை ஏத்துக்க முடியல. சில பேரோட நம்பிக்கைன்னு மட்டும் சொல்லலாம். அது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, சாத்தியமானதுதான். ஓ, அப்படின்னா இங்க பேய் இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க, அப்படித்தானே? நிச்சயமா. 1 இல்ல 2. ஓ, அதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? உனக்கு ஆதாரம் வேணும்ல, நீ வா, நான் காட்டுறேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி இதே பங்களாவில் தங்கியிருந்தவங்க தான் இந்த 2 பேர். அழகா இருக்கிறவ பேர் மீரா, இன்னொருத்தி ஜெனி. 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எந்த அளவுக்கு தெரியுமா? லவ்வர்ஸ் மாதிரி சுத்தி திரிவாங்களாம். பசங்களை கண்டுக்கவே மாட்டாங்களாம். இவங்களுக்குள்ள இருந்த நெருக்கத்தை பார்த்து இவங்களை தப்பா நினைச்சவங்க நிறைய பேர். பட் இவங்க யாரை பத்தியும் கவலைப்படல. பேராசை கொண்ட அவள் மனதினில் நிறைந்திருக்கும். காதல் மனதெல்லாம் பரவி இருக்கும். ஏய், நிறுத்தடி. நாங்க வந்தன வை. ஓ, என்னுடைய குரலை கேட்பதற்காக ஏங்கி காத்திருக்கும் உந்தன் ஏய், உன்ன இன்னைக்கு அத கூட கூடடி. இல்ல ஜெனி என்கிட்ட கூட இல்ல இல்ல கூடன்னு சொன்ன. இல்ல, தரமாட்டேன். கூடன்னு சொல்றல. கூட. ஏய், கூட. தரமாட்டேன். பொடி. இதெல்லாம் நான் ஜெனியோட டைரியில படிச்சது. இதே பங்களாவில் தான் ஜெனியும் மீராவும் அவங்களோட அறையிலேயே கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்கள யார் கொலை பண்ணது, எதுக்காக கொலை பண்ணாங்க, இது எதுவுமே தெரியாது. அத போலீஸ் சூசைடுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷமா இந்த பங்களா பூட்டியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் 7 பேச்சுலர்ஸ் இங்க இருந்திருக்காங்க. அவங்க கதி என்னன்னு உனக்கே தெரியும். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது நான் கனவுல பார்த்ததும் இதை தேடி நான் இங்க வந்ததுக்கும் நடுவுல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது சார். you're right. அதான் சொல்றேன், இங்க நீ வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. எனக்கே தெரியாம என்னை இங்க கூட்டிட்டு வந்தது எதுக்காக? பாரு.
இதுதான் ஜெனியும் மீராவும் தங்கியிருந்த அறை. இதுவரைக்கும் யாருக்கும் அதை திறந்து பார்க்கணுங்கிற தைரியமே வரல. பிணங்கள் இருந்ததும் இங்கேதான். பேய் அங்கதான் இருக்குன்னு உங்களால எப்படி சொல்ல முடியுது? அங்க பாத்தியா, அங்கதான் மீராவும் ஜெனியும். இங்க வா, கேளு. கேக்குதா? சி பாத்தியா அத? நீ நம்பவே இல்லை. அங்க பாரு, அங்க பாரு என்ன இருக்கு. நல்லா பாரு. சார், இப்ப நீ என்ன நினைக்கிற? நோ சார், என்னால இப்பவும் இதை நம்பவே முடியல. ஒருவேளை இந்த டெக்னிக்கல் வித்தையெல்லாம் நீங்களே பண்ணிருக்கலாம்ல. சோ உனக்கு நம்பிக்கை வரல இல்ல? இல்ல சார், ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இங்க நீங்க தனியா இல்ல, உங்க கூட வேற யாரோ இருக்காங்க. நீ சொல்றது சரிதான். நான் இங்க ஒண்ணு தனியா இல்ல. அதை மட்டும் நீ மறந்துடாத.